அஞ்சிடேன் இவையினை தஞ்சம் இருக்கையிலே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டே நானும். நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டே நானும். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. Praise the Lord. Hallelujah. Amen. என்ன மதுரமவன் நன்னய நாம சுவை. என்ன மதுரமவன் நன்னய நாம. இன்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. இன்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. நேசமுசிப்பாருதல் பாடுங்க 2 நிமிஷம். இயேசுவில் கண்டே நானும். நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன். கை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஷபரஹதனம சந்தரபதியே. அல்லேலூயா, ஆமென். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும். ஒன்ஸ் அகைன் இந்த வார்த்தையை சொல்லுவோம். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும். மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். அல்லேலூயா,
Sharabakantu Satariyasma Riyandala Basharamantu Satakabayandala Ribakantu Rabasiyandale Lashi Paru Katala Bakayandala அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசலாம். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனோடு ரகசியம் பேசுகிறார்கள். ஸ்மரு கபயதா லியம் துரபகு சதலியா லே மஹசீஸ ஃபரூஷ பரியந்தலே எல்லபகயம் துரபகயந்தல பசியந்தல. We crucify our flesh, O God. எங்கள் மாம்சத்தை நாங்கள் சிலுவையில் அறைகிறோம். உமக்காக ஒரு வழி நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். Lord, come in. எங்களுக்குள் வாரும். Speak to us. எங்களோடு பேசும். தகப்பன்மார்கள், சகோதரர்கள், ஆண்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. அமைதியா இருக்க வேண்டாம் ப்ளீஸ். நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் நம்மை கொண்டு செல்லத்தக்கதாக ஏறி வா என்று யோவானோடு சொன்ன தேவன், கம் ஹீட்டர் என்கிற வார்த்தை உண்டாகட்டும். ஆண்டவரே, நேரமாக ஆக உம்முடைய பிரசன்னம் அதிகரிக்கட்டும். ஆண்டவரே, பேதுருவை பார்த்து நீர் சொன்னீரே, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னது போல எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களை எதிலெல்லாம் பலப்படுத்தணுமோ, எதிலெல்லாம் உயிரடைய பண்ணணுமோ கர்த்தர் உயிரடைய பண்ணுங்கப்பா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லவே. ஜனம் முடியாது, அடிய நம்முடைய வரது வார்த்தை முடியாது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வல்லமை எழுப்புதல் முகாமுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தின இந்த நல்ல தரிசனங்களுக்காக. இந்த பூமியிலே 2 கூட்டங்கள் மாத்திரம் உண்டு. ஒன்று தரிசனம் பெற்றவர்கள், மற்றவர்கள் தரிசனத்தோடு தோள் கொடுக்கிறவர்கள். இது அல்லாத கூட்டங்கள் எல்லாம் தரிசனத்திற்கு எதிராக நிற்கிறவர்களே. ஒன்று தரிசனம் பெற்றவர்களாக இருக்கணும், அல்லது தரிசனத்தோடு தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றில் தரிசனம் பெற்ற மோசையாக இருக்கணும், அல்லது தரிசனத்தை சுமந்து செல்லுகிற யோசுவாக்களாக இருக்கணும், அல்லது ஒன்றில் எலியாவாக இருக்கணும், அல்லது எலிஷாவாக இருக்கணும், ஒன்றில் பவுலாக இருக்கணும், அல்லது தீமோத்தேயுவாக இருக்கணும். இதில் இந்த 2ல் நான் யாரும் இல்லைன்னா யூ ஆர் an enemy. நீங்களும் நானும் சத்துருக்களாய் மாத்திரம்தான் இருக்க முடியும். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பெரிய தரிசனங்கள் இல்லாவிட்டாலும் தரிசனத்திற்கு தோள் கொடுப்பதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். பாடுகளுக்கு பங்காளியாக, பார்ட்டேக்கர் இன் சஃபரிங்ஸ். இன்னைக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a லீடர். இல்லை, எல்லாரும் தலைவன் ஆக முடியாது. ஒரு தலை இருக்கலாம், பல அவயவங்கள் இருக்கலாம். ஒரு வில் இருக்கலாம், பல அம்புகள் இருக்கலாம். ஸோ தயவு செய்து இந்த முகாமில் நாம் யார் என்று நமக்கு தெரிந்தாலே கர்த்தர் நமக்குள் கிரியை செய்ய முடியும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a லீடர். எல்லாருக்கும் தலைவனாக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. எல்லாருக்கும் பாஸ்டர் ஆகணும்னு ஆசை, எல்லாருக்கும் தலைவன் ஆகணும்னு ஆசை. ஆனால் அப்படி முடியாது. ஸோ அந்த அழைப்பு எல்லாருக்கும் இல்லை. ஆனால் நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், தரிசனம் பெற்றவர்களை விட தரிசனத்துக்கு தோள் கொடுக்கிறவர்களை பரலோகம் பயங்கரமாக கனம் பண்ணும். ஏன்னா தரிசனம் பெற்ற ஒரு யோசேப்பு குழியில் விழுந்து கிடந்த போது அவனை தூக்கிவிட்ட யூதாவின் சந்ததியில் இயேசு பிறந்தார். So the partakers will be blessed more. நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆரம்ப நேர பகுதியாய் இருக்கிற இந்த நிமிஷத்தை கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறபடியினால் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் காண்பித்த 3 வசனங்களை வேகமாய் வாசிக்க போகிறோம். மைக்கில் ஒருத்தர் வாசித்து உதவி செய்தால் நல்லா இருக்கும். மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16. Matthew chapter 5. மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது. சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. The city on a hill cannot be hidden. இனி சில விஷயங்கள் மறைந்திருக்க மாட்டாது. இனி சில விஷயங்கள் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்த வசனம் வேகமாய் வாசிக்கலாம். 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. இந்த 3 வசனங்களையும் 3 விதமான கண்ணோட்டத்தில் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். கவனிங்கள். 14வது வசனம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இது ஒரு வாக்குத்தத்தம், இது ஒரு தீர்க்க தரிசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இது ஒரு வாக்குத்தத்தம். அடுத்த வசனம் வாக்குத்தத்தம் அல்ல. எந்த ஒரு மனிதனும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். இது ஒரு லா, இது ஒரு சட்டம். விளக்கு கொளுத்தப்பட்டால் அது மரத்தண்டின் கீழே வைக்கப்படாமல் அது மேலே வைக்கப்பட வேண்டும். இது ஒரு சட்டம். 14வது வசனம் ஒரு வாக்குத்தத்தம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 2வது வசனம். அப்படி இருக்கிற அந்த வெளிச்சம் கீழே வைக்கப்படக்கூடாது, அவைகள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது ஒரு சட்டம். தட் இஸ் a law. அது ஒரு சட்டம். 16வது வசனம். இப்படி மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. உங்க முகம் எல்லாம் மாறட்டும். கொஞ்சம் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு வாக்குத்தத்தம், ஒரு சட்டம், ஒரு எதிர்பார்ப்பு. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லலாம், தப்பு இல்லை. வெறுமனே கை தட்டிட்டு போயிடக்கூடாது. we need to learn something. கைகளை உயர்த்துங்க. நல்ல கைகளை உயர்த்தலாம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கிரியை செய்யும்படி மேகம் ரொம்ப குறைவு. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தலாம். போதகர்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், உங்களை மரியாதை குறைவா நடத்துறோன்னு நீங்க தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி இந்த 3 வார்த்தைகளை சொல்லுங்க. வாக்குத்தத்தம், சட்டம், எதிர்பார்ப்பு. இந்த பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது ஒரு வாக்குத்தத்தம். கை தட்ட வேண்டாம். எல்லாத்துக்கும் கை தட்ட வேண்டாம். கை உயர்த்தி ஜெபிங்க. இந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது it is a promise. அது ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். 2வது, இந்த விளக்கை கொளுத்தி ஒரு நாளும் அதை மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் என்பது சட்டம். அது ஒரு தீர்மானம். அது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க போகிறது. இதையெல்லாம் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இந்த 3 வசனங்களை சொல்லி முடித்துவிட்டு 17வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன், நிறைவேற்றவே வந்தேன். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசன நான் அழிக்க வரவில்லை, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தேன். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டான், அது விளக்கு தண்டின் மேல் வைக்க கடவன். அந்த தீர்க்க தரிசனத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தேன். உங்கள் மேல் இருக்கிற வெளிச்சம் சமுதாயத்தின் மேல், தேசத்தின் மேல், பட்டணங்கள் மேல், ஜாதிகள் மேல் பிரகாசிக்க போகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை அழிக்க வரவில்லை, அவைகளை நிறைவேற்ற வந்தேன். எத்தனை பேர் கை தட்ட போறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக விஷயங்களை அழிப்பதற்கல்ல, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி மற்ற ஒன்றுக்கும் வரான். நானோ
நானோ அதற்கு ஜீவன் உண்டாகவும். கண்ணை மூடுங்க 2 நிமிஷம். அதர மனதனகடகசியாதனா, நானோ அதற்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். அழிப்பதற்கல்ல, ஊழியத்தை அழிப்பதற்கல்ல, தரிசனத்தை அழிப்பதற்கல்ல, தேவ திட்டங்களை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த முதல் செஷன்ல ஆவியானவர் தருகிற வார்த்தை, ஜெப அறையிலே நான் பெற்ற வார்த்தை, you cannot be hidden. இனி நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். சிலதை வெளியே கொண்டு வர போகிறார். இனி நீ வெளியே வர போகிறார். You are going to coming out. கை தட்டணும்னா கை தட்டுங்க. இதுவரையிலும் ஒரு எல்லை தாண்டி சிலரை வெளியே கொண்டு வர போகிறார். Let your light shine. அமைதியா இருக்கிறவங்க அமைதியா இருக்கட்டும். சாதித்து முடித்தவங்க அமைதியா இருக்கட்டும். சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சங்கீதம் 87:3 சொல்லுகிறது, ஓ தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து நல் விசேஷங்கள் வசனிக்கப்பட போகிறது. இதோ இந்த பட்டணம் ஏன் வெளியே வர போகிறது? இந்த பட்டணம் ஏன் மறைந்திருக்க கூடாது தெரியுமா? இந்த பட்டணத்துல எல்இடி டிவி இருக்கிறதுனால அல்ல, இந்த பட்டணத்துல பணம் இருக்கிறதுனால அல்ல, இந்த பட்டணத்துக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கேட்கலன்னு நினைக்கிறேன். If you carry light, உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குமானா, you cannot be hidden in the name of Jesus. வெளிச்சம் இருக்கிற சபையே, நீ மறைந்திருக்க முடியாது. வெளிச்சத்தை சுமக்கிற ஊழியரே, நீ மறைந்திருக்க முடியாது. வெளிச்சம் இருக்கிற விசுவாசியே, லசகபயதா உரபகதுரபா. ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டி கவனிங்க. இந்த பட்டணம் என்று சொல்லுகிறாரே, யாரை தேவன் பட்டணம் என்று சொல்லுகிறார்? சங்கீதம் 87:3 நம்மைதான் பட்டணம், தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறார். சிட்டி ஆஃப் காட். ஏசாயா 1:21 உண்மையுள்ள நகரம், ஃபெய்த்ஃபுல் சிட்டி. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். You are a church of God. Number 4, நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள். Number 5, நீங்கள் தேவனுடைய மாளிகையா இருக்கிறீர்கள். கவனிங்க, இது மாளிகையா இருக்கிறதுனால நான் வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லல. நீங்க பண்ணையா இருக்கிறதுனால வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லல. ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கிறதுனால நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லல. இந்த பட்டணத்துக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. The city that carries light. The city that carries light. கவனிங்க, 4.5 5 அடி உயரம் இருக்கிற என்ன கர்த்தர் மறைந்திருக்க கூடாதபடி வெளியே கொண்டு வருவதற்கு காரணம், இட்ஸ் நாட் அபவுட் ஹைட், இட்ஸ் நாட் அபவுட் டேலண்ட். இது திறமைகளை சார்ந்ததல்ல. எந்த பட்டணத்தில் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த பட்டணம் மறைந்திருக்க முடியாது. அந்த பட்டணத்தால மறைந்திருக்க முடியாதுன்னு ஏன் ஆண்டவரே இந்த பட்டணத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு போராடுறீங்க? நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். என்ன ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு என்னை விட அதிகம் போராடினவர் அவர்தான். இட்ஸ் ட்ரூ. ஏன்னா இட்ஸ் அ சேலஞ்ச். வாலிப நாட்கள் அப்படி போய் நின்று பிரசங்கம் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ உங்க முகத்தையே பார்த்தீங்களா? வாழ்த்துக்கள். அவ்வளவு ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா he is compelling, என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துவார். அப்ப நான் கேட்பேன், என்னை கொண்டு என்ன ஏன் மறைந்திருக்க கூடாதபடி வெளியில கொண்டு வர்றீங்க? இது உனக்காக இல்ல, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம். The city that carries light. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் இந்த பட்டணத்தில் இருக்கிறதுனால, அந்த வெளிச்சம் இருக்கிற காரணத்தினால நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை
அழிக்காமல் நிறைவேற்ற போகிறேன். நான் அதை வெளியே கொண்டு வர போகிறேன். தொடர்ந்து உள்ள பகுதிகளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆனா வெளிச்சம், நம்ம இந்த வெளிச்சம் என்ன செய்யும்? 3 விஷயங்கள் நான் சொல்றேன். the light gives energy. வெளிச்சம் பலனை தரும். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன், வெளிச்சம் பலனை தரும். டாக்டர்ஸ் போனீங்கன்னா பகல்ல வெளிச்சத்துல போய் நில்லுங்க, உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வெளிச்சம் நமக்கு என்ன கொண்டு வருது? பலனை கொண்டு வருகிறது. லைட் brings energy. வெளிச்சம் பலனை கொண்டு, நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க. 2, வெளிச்சம் வரும்போது you can see things. வெளிச்சம் வரும்போது அந்த அறையில இருக்கிறது உங்களால தெளிவாக பார்க்க முடியும். சேர் எது, கட்டில் எது, தண்ணி வச்சிருக்கிற பானை எது, சாம்பார் வச்சிருக்கிற பாத்திரம் எதுன்னு தெரியணும்னா நமக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் விஷயங்களை அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்யும். நம்பர் 3, வெளிச்சம் it will bring illumination. நமக்கு தெளிவை கொண்டு வரும், புரிந்து கொள்ளுதலை கொண்டு வரும். வேகமாய் இந்த வெளிச்சம் சத்தத்தை விட வேகமானது. சத்தம் எவ்வளவு வேகமானதோ இதை விட வேகமானது வெளிச்சம். நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்குள் ஒளியாயிருந்தது. 2019 வருஷம் என்னுடைய தகப்பனார் மரண தருவாயில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்ட போது டாக்டர்கள் 72 மணி நேரம் கெடு கொடுத்தார்கள், மரித்து போவார் என்று. அப்பொழுது என் அறையிலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது நான் பார்த்தது ஜீவன் அல்ல, என் தகப்பன் மேல் வந்தது வெளிச்சம். இந்த லைஃப் வெளிச்சம், ஜீவன் ஜீவன் சொல்றோமே, அந்த ஜீவன் ஜீவனாக வருவதில்லை, அந்த ஜீவன் வெளிச்சமாக நமக்குள் வருகிறது. அதனாலதான் அபிஷேகத்தில் நிரம்பும் போது நீங்க எதையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வெளிச்சம் மின்னுகிறத பார்ப்போம். யூ கேன் see light. வேடிக்கை பார்க்காதீங்க ப்ளீஸ். நான் அதுக்கு புரிந்து கொள்றதுக்காக தான் சொல்றேன், கவனிங்க. என் தகப்பனுடைய ஜீவனுக்காக நான் ஜெபித்த போது நான் பார்த்தது ஜீவன் அல்ல, நான் பார்த்தது there is a light. ஒரு வெளிச்சம் அவர் மேல் படார் என்று இறங்கி வந்தது. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே செய்திக்காக காத்திருக்கிறேனோ நான் சத்தம் கேட்பதில்லை, என் மேல வெளிச்சம் விழுகிறத நான் பார்த்திருக்கிறேன். அந்த வெளிச்சம் விழுந்த உடனே நான் வேதத்தை திறப்பேன், எனக்கு வெளிப்பாடுகள் கிடைக்க தொடங்கும். இன்னைக்கு இந்த முதல் செஷன்ல சிலர் மேல் அந்த ஜீவன் வெளிச்சமாய் இறங்கி வரப்போகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுபுத்திரருக்கு ஒளியாயிருந்தது. அது ஜீவன் தான். ஆனால் ஆண்டவர் நம்மேல் வெளிச்சத்தை கட்டவிழ்க்கிறார். வேகமாய், எல்லா வெளிச்சமும் தேவனுடைய வெளிச்சம் அல்ல. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 விதமான வெளிச்சங்கள் இருக்கிறது. ஒன்று பிரகாரம், மற்றொன்று பரிசுத்த ஸ்தலம், மற்றொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரம் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சம்பந்தப்படுத்தினதா இருந்தாலும் பிரகாரத்தின் மேல விழக்கூடிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம். கொஞ்சம் எனக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, சூரிய வெளிச்சம், சன்லைட். இந்த சூரிய வெளிச்சம் பொதுவான வெளிச்சம். இந்த சூரிய வெளிச்சம் மத்தேயு 5:45 சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இந்த வெளிச்சம் பொதுவான வெளிச்சம். இந்த வெளிச்சம் குழப்புகிற வெளிச்சம். இந்த வெளிச்சம் காலையில போய் இந்த வெளிச்சத்துல நின்னு பாருங்க, உங்களை குள்ளமா காட்டும். இதே வெளிச்சத்துல மதியானத்துல போய் நின்னு பாருங்க, உங்களை நீளமா காட்டும். எனக்கு இந்த காலை வெளிச்சத்தை விட மதியான வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல தான் நான் கொஞ்சம் உயரமா தெரிவேன். வாழ்க்கையில சிரிச்சதே இல்லையோ நீங்கெல்லாம்? வாழ்க்கையில சிரிக்க மாட்டீங்களா நீங்க? சரி, வாழ்த்துக்கள். This is a confusing light. ஒரு நேரம் என்னை குள்ளமாய் காண்பிக்கிறது, ஒரு நேரம் என்னை உயரமாய் காண்பிக்கிறது. இந்த வெளிச்சம் சத்தியமான வெளிச்சம் இல்லை, இது பொதுவான வெளிச்சம். இது ஒரு நேரம் இப்படி சொல்லும், ஒரு நேரம் அப்படி சொல்லும், ஒரு நேரம் இப்படி பேசும், ஒரு நேரம் அப்படி பேசும், ஒரு நேரம் முழு நேரம் ஊழியம்னு சொல்லும், ஒரு நேரம் வேலை செய்துட்டு ஊழியம்னு சொல்லும்.
It is a confusing light. வாழ்நாளெல்லாம் குழப்பத்திலேயே இருக்கிறவர்கள் இந்த வெளிச்சத்திலே தான் நிற்கிறோம் என்ற அர்த்தம். சிலர் ஜெபம் பண்ணும்போது வசனம் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. சங்கீதம் 62:7 தோணும். அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். சங்கீதம் 62:7 அல்லது ஏசாயா 62:7. அப்புறம் 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டுல எது நல்லா இருக்கோ அது கர்த்தர் பேசினதா நம்ம எடுத்துக்கிறோம். ஆண்களுக்கு ஆண்கள் தான் எதிரிங்கிறத வாழ்த்துக்கள். உண்மையில சொல்றேன், இந்த தாய்மார்கள் இல்லைன்னா ஊழியமே செய்ய முடியாது பாருங்க. ஆமா, அதனாலதான் உயிர் தெழுந்த செய்தியை மரியாள்கிட்ட கொடுத்தார். ஏன்னா நம்மகிட்ட கொடுத்தா நம்ம வெக்கப்பட்டு போய் உட்கார்ந்துருவோம்ல. ஆமா, அதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 3.5 வருஷம் கூட இருந்த பேதுருட்ட யோவான்கிட்ட கொடுக்கல. ஏன் அவங்க கிட்ட கொடுத்தாருன்னா அவங்க மறைந்திருக்க மாட்டாங்க. வேகமா இன்னும் எனக்கு குழப்பம். I am having confusion. எல்லாத்திலையும் குழப்பம். கர்த்தர் பேசினார்னு சொல்றேன், ஆனா அடுத்த நேரம் எனக்கு தைரியம் வரவில்லை. நான் இன்னும் பிரகாரத்தில் உள்ள சூரிய வெளிச்சத்திலே தான் இருக்கிறேன். இதை தாண்டி உள்ளே வரும்போது பரிசுத்த ஸ்தலம், அங்கே சூரிய வெளிச்சம் இல்லை, அங்கே குத்து விளக்கினுடைய வெளிச்சம். இங்கே ஊழியர்கள் ஏற்றுகிற குத்து விளக்கு வெளிச்சம், இடித்து புளிந்த ஒலிவ எண்ணெயினால் ஏற்றப்படுகிற அந்த கேண்டில் ஸ்டிக்கினுடைய வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிற வெளிச்சம். இது ஊழியர்கள் மூலமாய் வருகிற வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்கு முன்பதாக அன்னாள் அழுது கொண்டிருந்தாள். ஆனா அந்த வெளிச்சத்தால அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ ஏன் வெறித்திருக்கிறாய்? எதுவரைக்கும் உன் குடியை விட்டு நீ திரும்பாமல் இருப்பாய்? That light cannot predict correctly. அந்த வெளிச்சம் சரியாக வெளிச்சம் கொடுக்க முடியவில்லை. யோவான் 5:35, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சில காலம் அவன் வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க மனதாயிருந்தீர்கள். இது பல வெளிச்சம். இதுல 7 விளக்கு இருக்கு. ஒரு விளக்கு சொல்லுது விசுவாசம் தான் எல்லாம்னு சொல்லுது. ஒரு விளக்கு சொல்லுது எல்லாம் ஜபந்தான்னு சொல்லுது. ஒரு விளக்கு சொல்லுது கிருபை போதும்னு சொல்லுது. ஒரு விளக்கு சொல்லுது இயேசு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருன்னு. இவர் சொல்றதும் கரெக்டா இருக்கு, அவர் சொல்றதும் கரெக்டா இருக்கு, அவர் சொல்றதும் கரெக்டா இருக்கு. எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இது ஊழியக்காரர்களுடைய வெளிச்சம், இது ஊழியர்களுடைய வெளிச்சம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வெளிச்சத்தை கேட்பது தப்பல்ல. இந்த வெளிச்சத்தை கேட்கிற நீங்க அடுத்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரணும். இந்த வெளிச்சம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற வெளிச்சம். இது என்ன வெளிச்சம் தெரியுமா? இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். அப்போ நீங்க எந்த வெளிச்சத்துல எந்த வெளிச்சம் உங்க மேல பட்டாலும் அந்த வெளிச்சத்தை நம்பாம அந்த வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த வெளிச்சம் உள்ளத உள்ளதும் இல்லத இல்லதுன்னு சொல்லும். அவரிடத்துல எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. 3 வெளிச்சம். சூரிய வெளிச்சம், அது குழப்புகிற வெளிச்சம். குத்து விளக்கினுடைய வெளிச்சம், அதை தான் எபேசியர் 4:14 வாசிக்கிறோம். பலவிதமான போதக காற்று. ஒரு போதக காற்று சொல்லுகிறது நீங்க அறிக்கை செய்தாலே போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு போதக காற்று சொல்லுகிறது விசுவாசம் என்று. இப்படி பலவிதமான போதக காற்று, பலவிதமான வெளிச்சம். ஆனா எந்த வெளிச்சம் சரின்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற சில வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் நாம செய்யறதெல்லாம் சரின்னு தோணும் சீக்கிரம். சில வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் பேசுறது சரி, நான் உடுத்துறது சரி, என் வாழ்க்கை சரி, எல்லாம் சரின்னு தோணும்.
ஆனா ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது சிலது தப்புன்னு தோணும். லைட்டு தான், வெளிச்சம் தான் காரணம். கொஞ்சம் இங்க பாருங்களேன், பைபிள்ல இல்லாதது தான் நான் சொல்றேன், கொஞ்சம் என்ன கவனிங்களேன் ப்ளீஸ். குறித்த நேரத்தில் நான் முடிப்பேன். கிராமத்துக்குள்ள வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்னு தோணாது. ஆர்சி புக்கு வேணும்னு தோணாது. இன்சூரன்ஸ் புக்கு ரினியூ பண்ணிட்டோமா தோணாது. அந்த பைக்கில் 4 பேர் கூட போவோம். ஆனால் உங்களை அறியாம நான் பார்த்துருக்குறேன், ஆண்கள் ஹெல்மெட்டை தலைக்கு போடுறாங்களோ இல்லையோ, வண்டியில் இருக்கிற கொண்டையில் போட்டிருப்பாங்க, வண்டியில் இருக்கிற கண்ணாடியில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா மனைவி கையில் கொடுத்து பின்னாடி வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சொப்பனை அவங்களுக்கு கிடைக்காது, ஒரு இன்டிமேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. சிட்டி லிமிட்டுக்குள்ள என்ற ஆனோன்னு ஹெல்மெட் தலையில போடணும்னு தோணுது. 3 பேர் வந்தா ஒரு ஆளை இறக்கி விடணும்னு தோணுது. ஆர்சி புக் இல்லைன்னா சிட்டிக்குள்ள வண்டியை கொண்டு போறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. கிராமத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவையில்லைன்னு தோணின விஷயம் சிட்டிக்குள்ள என்றானோன்னு தேவைன்னு தோணுது. நான் சொல்றேன், ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஜெபம் தேவையில்லைன்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பரிசுத்தம் தேவையில்லைன்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் வாழலாம்னு தோணும். ஆனா ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது தானா அந்நிய பாஷை பேசணும்னு தோணும், தானா ஜெபிக்கணும்னு தோணும், தானாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னு தோணும். இன்னைக்கு பகல்ல அப்படி ஒரு வெளிச்சத்துல சிலரை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், கையை தட்டணும். உடரபலவ சந்தரதியா, ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், வேகமா வேகமா. வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடுங்களே. எவ்வளவு நாட்கள் தனி ஜெபம் பண்ணாதது தவறுனே நமக்கு தோணாம இருந்திருக்கு. எவ்வளவு நாட்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதம் வாசிக்காமல் இருப்பது தவறு என்று எனக்கு தோணாமல் இருந்தது. எவ்வளவு காலம் என்ன ஏதோ ஒரு வெளிச்சத்தில் நிற்கிறேன். அந்த வெளிச்சம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ செய்யறதெல்லாம் கரெக்ட், நீ செய்யறதெல்லாம் கரெக்ட். இதுதான் சூரிய வெளிச்சம். இந்த சூரிய வெளிச்சம் சொல்லும், இது பொதுவான வெளிச்சம். என்ன சொல்லும் தெரியுமா? எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பா நீ உயிரை கொடுத்து ஊழியம் செய்யற, சாப்பிடுப்பா, நல்ல சாப்பிடுப்பான்னு சொல்லும். ஆனா அவங்க பேச்ச கேட்டு நான் ஒரு வெளிச்சத்துல எனக்கு அவங்க சொல்றது சரிதான்னு தோணுது. ஆனா இன்னொரு வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சம் சொல்லுது, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு. ஏய் ரகடாலியா தரா, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது உன் பலவீனத்துல என் பல பூரணமாய் விளங்கும்னு சொல்லும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது தப்பு சரின்னு தோன்றதெல்லாம் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது தப்பு தப்பு. நீ ஜெபிக்காம இருந்தது தப்பு, நீ பைபிள் படிக்காம இருந்தது தப்பு, நீ உபவாசம் இருக்காம. வேடிக்கை பார்க்காதீங்க. ரதனமாசியா ரியந்தலா, நேராயிட்டு வேகமா வேகமா. நீ ஊழியம் தானே செய்யற, நீ பிரசங்கம் தானே பண்ற, நீ ஜெபிக்கலன்னா பரவாயில்ல, நீ பைபிள் படிக்கலன்னா பரவாயில்ல, நீ உபவாசிக்கலன்னா பரவாயில்ல. இது ஒரு வெளிச்சம் சொல்லுது. ஆனா ஒரு வெளிச்சம் சொல்லுது, உனக்கு தனிப்பட்ட உறவு இயேசுவோடு இல்லைன்னா உன்னை நான் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஐயா, ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டா தப்பு இல்லை, ஆண்டவர் மனசதான் பார்க்கிறாருன்னு தோணுது. ஆனா இன்னொரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது மானத்தை மறைக்கிறதுக்கு துணியும், கொஞ்சம் வயிற்றுக்கு சோறும், கொஞ்சம் படுக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தா போதாதா, என் வாழ்க்கையை ஓடி முடிச்சிருவேன்னு ஒரு வெளிச்சத்தோடுது. ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் சொத்து சேர்க்கணும்னு தோணுது. இன்னும் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது, ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது அவருக்காக வாழ்வு, அவருக்காக லாபத்தையும் நஷ்டமாக விட
லிஷா பரு கட்டலபா லசி பரு கட்டலபா யந்தல ரியந்தல பஷியந்தன. 3 விஷயம் வேகமா சொல்றேன். ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கும்போது நிறைய விஷயம் சரின்னு தோணும். ஆனா ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது நிறைய விஷயம் கண்டிக்கப்படும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கு செய்த எவனோ ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான். ஏன் அவன் ஒளிக்கிட்ட வராம இருக்கிறான்? Because he should be condemned, he should be convicted. அவன் உணர்த்தப்படுவான். அதனால வரமாட்டேங்கிறான். நான் சொல்றேன் பாஸ்டர், இந்த கேம்ப்ல அப்படி ஒரு லைட் உள்ள போகிறது. ரகதா ரியாதனா ரியந்தலா. வேடிக்கை பார்க்காதீங்க. நான் சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தருடையதானா? கொஞ்சம் கையை தட்டணும், கொஞ்சம் வாயை திறக்கணும். அதுர மனதன கடகதனா ரிபல் கபனதியா. இது போதாது, இது போதாது, இது போதாது. எஸ், நான் ஜெபிக்காதது தப்பு. ஓ ரபாஷியா அத்தல பிரௌடா அதர கடகதனா ரியந்தலா. ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது உன் ட்ரெஸ் கோட் மாறும், உன் பேச்சு மாறும், உன் நடவடிக்கைகள் மாறும். ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் முக்கியமா தோன்ற விஷயம் இன்னொரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது இதுக்கா முக்கியத்துவம் கொடுத்தேன்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உறவுகளை பலப்படுத்துறதுக்கு உறவுகள் வீட்டுக்கு போய் போய் வரணும்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்த பிறகு இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மறுபடி பசி உண்டாகும். அதனால இவங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியாது. நான் திருப்திப்படுத்த வேண்டியது ஒருவரை மாத்திரம்தான். சொந்தம் சொந்தம் உறவுகள்னு போனுங்க. அது ஒரு வெளிச்சம் சொல்லுது. பேதுருவுக்கும் சீஷர்களுக்கும் ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் அப்போ 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 ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்தோன்னு சொல்றாங்க, இது எங்களுக்கு தகுதி இல்லை. ஜெபம் பண்றதும் வசனத்தை போதிக்கிறதும் தான் எங்களுக்கு தகுதின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரு வெளிச்சத்தில் இருக்கும்போது வெளியில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வெளிச்சத்தில் இருக்கும்போது எப்போ வீட்டுக்கு போவோன்னு தோணும். தேங்க்யூ. ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு தோணும், நண்பர்கள் தேவை, உறவுகள் தேவை, கதை பேசுறது நல்லது தானே அப்படின்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது நான் ரொம்ப நேரம் எங்ககிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணும். When you come to the certain light, நான் ஏன் சும்மா இருக்கிறேன்னு தோணும். கொஞ்சம் கரங்களை மூடுங்களேன், கரங்களை கண்ணை மூடுங்க. ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சிடலாமா, இன்னும் கொஞ்சம் நெருங்கிடலாமா, துணி கடைக்கு நானே போணுமா, சைஸ் சொன்னா எடுத்துட்டு வருவாங்க போதும், நான் ஹோட்டலுக்கு வரல எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களே, உலகத்துல ரொம்ப நேரம் உங்க கால்கள் நிற்காது. ஒரு வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், I am a man with unclean lips. பாஸ்டர், ஒரு வெளிச்சத்துல இருக்கிற வரைக்கும் சாதிச்சிட்டோன்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களே, ஐயோ என் நீதி அழுக்கான கத்தை, ஐயோ நான் அதமானே, இந்த ஆண்டவருக்கு நான் ஒன்றும் செய்யலையேன்னு தோணும். வாயை திறந்து ஜெபிங்களே. இததான் பவுல் சொல்றாரு, தம்முடைய குமாரனுடைய முகத்திலிருந்து எங்கள் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணினார், பிரகாசிக்க பண்ணினார். ஏதோ ஒரு வெளிச்சத்தில் நின்னுட்டு இதுதான் ஊழியம், இதுதான் பிரசங்கம், இதுதான் ஜெபம், இதுதான் ஆராதனை, இதுதான் பரிசுத்தம், இதுதான் எல்லாரும் நினைக்கிறீங்களா? Come to the light. I can challenge you. ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா
இந்த வசனத்தை படிக்கும் போதே உங்க கண்கள் குளமாகும். ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க சரின்னு தோணுனதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தோணும். நீங்க முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் இல்ல, இதுக்கு முக்கியத்துவம் இல்ல, நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வேற ஒண்ணுக்கு, நான் சாதிச்சுட்டேங்கிற மனநிலைமை மாறும். கை உயர்த்தி 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. Begin to pray. ஐயா ஜெபிங்க ஐயா ப்ளீஸ். தகப்பன்மார் ஜெபிங்க. எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு, நமக்கு பிரசங்கம் தேவையில்லை. இந்த முகாம் முடியும் போது சிலதெல்லாம் நமக்கு தப்புன்னு தோணும் பாருங்க. இந்த முகாம் முடியும் போது இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடாதுன்னு தோணும். இந்த முகாம் முடியும் போது நான் ஆண்டவருக்காக சாதிச்சிட்டேங்கிறதல்ல, இனிதான் தொடங்க போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் நமக்குள் தருவார். கை தட்டுறவங்க கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கை தட்டி. ஹல்லேலூயா. அதான் இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறேன். My father's house has so many chambers. நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. சத்தமா சொல்லுங்க, நிறைய வாசஸ்தலம் உண்டு. ஒவ்வொரு வாசஸ்தலத்திலையும் ஒவ்வொரு விதமான வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கவனிங்க, மூத்த குமாரன் வயலில் இருந்தான். நமக்கு தெரிந்த சம்பவமானதுனால வசனம் படிக்க வேண்டாம். மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் வயலில் இருந்து வீட்டிற்கு வந்தபோது மேள வாத்தியத்தையும் கீத சத்தத்தையும் நடனத்தையும் கேட்டு வெளியில நிற்கிற வேலைக்காரனிடத்தில் கேட்டான், உள்ளே என்ன நடக்கிறது என்று. அவனுக்கு என்ன தெரியும்? வேலைக்காரனுக்கு தகப்பனை பற்றி என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ அத குமாரன்ட்ட சொன்னான். அவனுக்கு என்ன தெரியுமோ அத சொன்னான். அத சொன்னதிலிருந்து இவனுக்கு உள்ளே போக மனதில்லாதானான், உள்ளே போக முடியாமல் பண்ணினான். கோபம் உண்டவனாகி கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உடனே தகப்பன் வெளியில வந்து கூப்பிட்டு சொல்றாரு, உள்ளே வா என்று வருந்தி அழைக்கிறார். நீங்க ஏதோ ஒரு வெளிச்சத்தில் நின்று கொண்டு இதுதான் தகப்பனுடைய இருதயம், இதுதான் தகப்பன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்று நீங்கள் நம்புவீர்களானால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனா இப்ப தகப்பன் வந்து சொல்றாரு, நீ உள்ள வந்து பாரு, அவன் சொன்னதுக்கும் நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கும் நம்ம மேல ஊழிய அழைப்பு இல்லை, நம்ம மேல தெரிந்து கொள்ளுதல் இல்லை. நம்மளை பற்றி என்ன வேண்டுமானாலும் வெளியில நிற்கிற வேலைக்காரர்கள் சொல்லலாம். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் எல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லை. எல்லா வேலைக்காரனும் தகப்பனை நன்கு அறிந்து கொண்டான் என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு ஆண்டவரை பற்றி எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதை நம்பி நீங்கள் வெளியில நின்று விட வேண்டாம். உள்ளே வருந்தி அழைக்கிறார். இந்த வெளிச்சத்துக்குள்ள வா. நான் சொல்றேன், இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்த உடனேதான் அவனுக்கு தோணுச்சு, நம்ம பேசுறதெல்லாம் தப்பு, நம்ம நினைச்சதெல்லாம் தப்பு, நம்ம சிந்திச்சதெல்லாம் தப்பு. வெளியில நிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? இத்தனை வருஷ காலம் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன், என் சிநேகிதனோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீர் எனக்கு தரவில்லையே. கண்டதையும் பேசினான், கண்டதையும் சொன்னான், தகப்பனை தவறாக புரிந்து கொண்டான். ஆனா உள்ளே போன பிறகுதான் தகப்பனுடைய இருதயம் அவனுக்கு புரிந்தது. என் மகனே, நீ என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம். இன்னைக்கு அப்படி ஒரு வெளிச்சம், இன்னைக்கு அப்படி ஒரு வெளிச்சம், இன்னைக்கு அப்படி ஒரு வெளிச்சம். நீங்க வருவீங்கன்னா சில விஷயங்கள் தப்புங்கிற முடிவுக்கு நாம வருவோம். கை தட்டணும்னா கை தட்டுங்க, ஜெபிக்கணும்னா ஜெபிங்க. நிறைய முடிவுகள் மாறுகிறது, நிறைய நினைவுகள் உடைக்கப்படும், நிறைய கந்தரா பல வருஷங்களாய் யாரோ உனக்குள் போட்ட வேண்டாத விதைகளை பிடுங்கி எடுப்பதற்கு கொஞ்சம் வாய் தரங்க, தகப்பன்மார் வாய் தரங்க. சகோதரா சகோதரி, யாரோ சொன்ன வார்த்தையை நம்பி இவ்வளவுதான், இதுதான் என் எதிர்காலம், இது போதாது, இதுதான் என் நோக்கம் இல்ல. என் பிதாவின் வீட்டிலே
உலகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எங்கேயோ நின்னுட்டு யாரோ சொல்றதை கேட்டு இதுதான் தகப்பன் என் மேல வைத்திருக்கிற திட்டம்னு நீங்கள் சொல்லுவீர்களானால் அது தவறாகத்தான் முடிவடையும். உள்ளே வந்த பிறகுதான் வெளியில அவன் சொன்னதற்கும் தகப்பன் இவனிடத்தில் சொன்னதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. கடைசியில் நாம தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வராது. என்ன கைவிட்டுட்டீங்க, என்ன வெறுத்துட்டீங்க, என்ன மறந்துட்டீங்கன்னு நீங்க தான் மன்னிப்பு கேட்க வேண்டியது வருமே தவிர எங்கேயோ நின்னுட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஏன் வேசிகளிடத்துல பணத்தை அழித்து போட்ட அவனுக்கு இப்படி ஒரு விருந்தை கொடுக்கணும்னா அவன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பிக்கிறான். காணப்படாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். அவனை தக்க வைத்துக் கொள்ளுவதற்காக கொடுத்தேன். ஆனா நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு என் மேல பிரகாசித்த வெளிச்சம், சீக்கிரமா ஜெபிப்போம். என் மேல பிரகாசித்த வெளிச்சம் சூரிய வெளிச்சமானால் நீங்க மறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்க மேல பிரகாசித்த வெளிச்சம் ஏதோ ஒரு வேலைக்காரனுடைய வெளிச்சமானால் நீங்கள் மங்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் பிரகாசிக்கிற வெளிச்சம் அந்த ஷெக்கினா வெளிச்சமா இருக்குமானால், ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:6. இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு ஒப்புவித்ததை சொல்லி நம்ம இந்த செஷனை முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ எங்க மேல இந்த தேவனுடைய ஆலயமாகிய, இந்த தேவனுடைய பண்ணை, இந்த தேவனுடைய மாளிகையாகிய எங்கள் மேல பிரகாசித்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் அல்ல, குத்து விளக்கினுடைய வெளிச்சம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம். மெதுவா ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிச்சம் எங்க மேல பிரகாசிச்சதுனால என்ன கொல்றதுக்கு 40 நாள் உபவாசம் இருந்தாலும் என்ன கொல்ல முடியாது. யூரோ குளித்தான் கொடுங்காற்று வீசினாலும் நான் மெலித்தா தீவுக்கு போய் சேருவேன். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. If you have the true light, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஏதோ ஒரு வெளிச்சம், சரியான வெளிச்சம் உங்களுக்குள்ள விழுந்திருக்குமானால் கண்டிப்பாக நீங்க மறைந்திருக்க முடியாது. அது ஆத்தும பாரமாக இருக்கலாம், அது சுவிசேஷ வெளிச்சமாக இருக்கலாம், அது சிறுவர் ஊழியமாக இருக்கலாம். whatever it may be, அந்த வெளிச்சம் சரியானதா இருந்தால் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வாய்களை திறங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க. ஊடாராபா கந்தாலா 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ. கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள பிரகாசித்த வெளிச்சம் சூரிய வெளிச்சமா இல்லாம, எனக்குள்ள பிரகாசித்த வெளிச்சம் குத்து விளக்கு வெளிச்சமா இல்லாம, எனக்குள் பிரகாசித்த வெளிச்சம் கிறிஸ்துவின் வெளிச்சமா இருக்குமானால் நான் மறைந்திருக்க முடியாது, நான் மறைந்திருக்க முடியாது, நான் மறைந்திருக்க முடியாது. கவனிங்க. இந்த வெளிச்சத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம், இந்த வெளிச்சத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம். இது பிரகாசித்த வெளிச்சம் சரியான வெளிச்சமா இருந்தா, எனக்குள் விழுந்த வெளிச்சம் அது மறைந்திருக்க மாட்டாது. It cannot be hidden. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள பிரகாசித்திருக்கிற வெளிச்சத்தை குறித்து ஒரு கேள்வி எழுப்பித்தான் ஆக வேண்டும். நமக்குள் பிரகாசித்திருக்கிற வெளிச்சம் கேள்வி எழுப்பப்பட வேண்டியதே. இன்னைக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டத்தோட வெளிப்பட முயற்சி செய்கிறவர்களும் வெளிப்பட முடியாத காலகட்டத்தில், டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் ஆசியா முழுவதும் இவன் வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தான். காரணம் சரியான வெளிச்சம், சரியான வெளிச்சம்.
இங்கிலீஷ்ல சொல்றாரு, ஐ அண்டர்ஸ்டுட். இந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்த போது தேவன் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். I can understood. Oh, the God is. பைபிள் காலேஜ் இல்லைங்க, இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் வந்த போது பவுல் சொல்றார், I can understood. அதரிசனமான தேவனை நான் பார்த்ததில்லை, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியை நான் பார்த்ததில்லை. ஆனால் இயேசுவின் வெளிச்சம் என் மேல பிரகாசித்த உடனே தேவன் இவர்தான், தேவன் இப்படித்தான், அவர் மனம் இதுதான், அவர் எதிர்பார்ப்பு இதுதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மகிமை அல அலையா இறங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிச்சம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வெளிச்சம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உடரபா சந்தலாதியா. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் அவரால் பெற்ற அந்த வெளிச்சம். கை தட்டணும்னா கை தட்டி வாய்களை திறந்து உடரபலபா சந்தரதியா அதரமனா துரா தொலவதியா. Thank you. That light. வேகமா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:32. Thank you. அப்போஸ்தலர் 10:32. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. நீங்க சிசேரியாவிலிருந்து, அவன் கடலோரத்திலே சிசேரியாவிலிருந்து யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுருவை வரவழைத்து கொண்டு வாங்க. அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? கடலோரத்தில் தோல் பதனிடுகிறவனுடைய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருந்தான். சத்தமா சொல்லுங்க, கடலோரத்தில். இந்த சத்தம் போதாது. கடலோரத்தில் தோல் பதனிடுகிற சீமோன். The place of tanning. Place of tanning. தோல் பதனிடுகிற இடம் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? Foul smelling. குமட்டல் வரக்கூடிய அளவுக்கு நாற்றம் உள்ள இடம், அருவருக்கத்தக்க இடம். செத்த சரீரம் நாற்றம் எடுத்தா எப்படி நாற்றம் எடுக்குமோ அப்படி நாற்றம் எடுக்கப்படுற இடத்துல பேதுரு தங்கி இருந்தான். கவனிச்சு கேளுங்க. இந்த இடத்துல சரித்திரம் சொல்லுகிறது, இந்த தோல் சாஃப்ட் ஆகிறதற்கு, மென்மையாவதற்கு இதோ மிருகங்களுடைய யூரினை பயன்படுத்துவார்களாம். நாற்றம், குமட்டக்கூடிய நாற்றம் உள்ள தோல் பதனிடுகிற சீமோனிடத்தில் தங்கி இருந்தான். ஆனால் இவனுக்குள் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நீ மறைந்திருக்க முடியாது. கேட்கல, என் குடும்பம் சரியில்லை, என் உறவு சரியில்லை, நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு கேட்கல. உன் இடம் முக்கியம் இல்ல, உன் ஊர் முக்கியம் இல்ல, உன் தகப்பன் வீடு முக்கியம் இல்ல. ஐயோ, என் குடும்பத்துக்கு நல்ல சாட்சி இல்ல, வேண்டானே. உனக்குள்ள நல்ல ஒரு வெளிச்சம் பிரகாசித்திருக்குமானால் நீ வரவழைக்கப்படுவாய். ஆராதிக்கிறவங்க 2 நிமிஷம் வாய்களை திறங்க பார்க்கலாம். சிலரிங்க கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. என் குடும்பம் சரியில்லை, என் வீட்டுல நல்ல சாட்சி இல்ல, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, என் வீட்டுல சரியான ரட்சிப்பு இல்ல, என் வீட்டுல சரியான மாற்றம் இல்ல, என் வீட்டுல சரியான விடுதலைகள் இல்ல. கண்ணை மூடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எத்தனை நாட்டம் எடுக்கிற இடத்துல இருந்தாலும் உனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசித்திருந்திருக்குமானால் இந்த வருஷம் அழைப்பு வரத்தான் போகிறது. கையை தட்டணும், வாய்களை திறக்கணும். உடரபலப சந்தரதியா. வேடிக்கை பார்க்காதீங்க. உங்க கண்களை மூடி சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நாற்றம் எடுக்கப்படுகிற இடம், கொமட்டுகிற இந்த வீட்டுல ஓராபா சந்தலாதியா. உன் வீட்டுல சரியான அப்பியரன்ஸ் இல்ல, உன் குடும்பத்துல நல்ல சாட்சி இல்ல, உன் சபையை சுற்றி இருக்கிற ஜனம் சரியில்லை, பரவாயில்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல உனக்குள்ள என் பிதா ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினது உண்மையானால்
ஐயோ என் பிள்ளையினுடைய சாட்சி சரியில்லை, என் கணவருடைய சாட்சி சரியில்லை, பரவாயில்லை, நீ வரவழைக்கப்படுவாய், வரவழைக்கப்படுவாய். விடாதீங்க, விடாதீங்க. சிலரோடு ஆவியானவர் இடைபடுகிறார். ஊழியத்துக்கு சூழ்நிலை முக்கியம் இல்ல, அழைப்புக்கு இடம் முக்கியம் இல்ல, உன் வீட்டுல கிரைனைட் போட்டிருக்கான முக்கியம் இல்ல. வெளிச்சம் இருக்குமானால் அழைப்பு வருகிறது, அழைப்பு வருகிறது. Calling is coming. அழைப்பு வருகிறது. இன்னும் சிலர் புரியல. ஐயோ என் வீடு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, நீ வெளியே வருவ, நீ வெளியே வருவ. அடரபா கத்துரா, ஒரு அக்கினி விழுது, ஒரு அக்கினி விழுது. ஃபயர், ஒரு அக்கினி விழுது, ஒரு அக்கினி விழுது. கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். சிலர் மேல ஆவியானவருடைய வெளிச்சம் விழுகிறது. ஒரு பேக்ரவுண்ட் வேண்டாம், ஒரு பேக்ரவுண்ட் வேண்டாம். ஐயோ என் வீட்டுக்கு கூட யாரையும் கூட்டிட்டு போக முடியலையே, என் வீடு அவ்வளவு கேவலமா இருக்கு, என் குடும்பம் கேவலமா இருக்கு. ஒரு நாள் இருந்துச்சு பாஸ்டர், ஐயோ என்னை சுற்றிலும் நாற்றம். I am in the place of பேனரிங், தோல் பதனிடுகிற ஒரு இடத்தின் மேல் தங்க வைக்கப்பட்டிருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிறந்த இடம் தப்பல்ல, நீ வளர்ந்த இடம் தப்பல்ல. உன் தாய் தகப்பன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உன் கூட பிறப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உனக்குள்ள பிரகாசித்த வெளிச்சம் மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாத பிதா வெளிப்படுத்துற வெளிச்சமா இருக்குமானா நீங்க வெளியே வருவீங்க சிஸ்டர். ஐயா நீ வெளியே வருவ, நீ வெளியே வருவ, வெளியே வருவ. எல்லாருக்கும் எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சவங்க மட்டும் வாயை திறங்க. வீடு ரட்சிக்கப்படணும் உண்மைதான், ஆனா இப்போ அந்த சாம்பலை பார்க்காதீங்க, அந்த நாட்டத்தை பார்க்காதீங்க, அந்த நாட்டத்தை மாத்துறதுக்கு போராடாதீங்க. இது உனக்கு சிசேராவில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. எழும்பு, வெளியே வா. ரக்கபாயா, தேவ மனுஷனே, இவ்வளவு நாள் மறைந்திருந்த உங்களுக்கு அழைப்பு வருகிறது. The calling is coming. கை தட்டுறவங்க, கை தட்டுறவங்க, கை தட்டுறவங்க. Holy fire, ரகடகதனா ருகடதியா. நீங்க அழைப்பு வரணுங்கிறதுக்காக டெரிக்கு பக்கத்தில் வீடு எடுக்க முடியாது. அழைப்பு வரணுங்கிறதுக்காக கலெக்டர் ஆபீஸ் பக்கம் போய் நான் வீடு கட்ட முடியாது. எங்கிருந்தாலும் the calling will come because the light that shineth upon me. ரகதலியா, எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மேல பாஸ்டர் பிரகாசித்த வெளிச்சம் சரியானா பஸ் ரூட் இல்லாத உங்க கிராமத்துக்கு அழைப்பு வரும். டவர் கிடைக்காத உங்க கிராமத்துக்கு அழைப்பு வரும். கையை தட்டணும் 2 நிமிஷம். அப்பாவை பத்தி யோசிக்காதீங்க. அம்மா சிலர் அப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. தம்பி ரட்சிக்கப்படலையே, நாட்டம், ஐயோ வீட்டுல சண்டே ஸ்கூல் நடத்த முடியலையே, குடிச்சிட்டு வந்துருவாங்களோங்கிற பயம். இல்ல இல்ல இல்ல, நாட்டம் எடுக்கிற குடும்பத்துல நீ இருந்தாலும் உன் மேல சரியான வெளிச்சம் பிரகாசிக்குமானா கை உயர்த்தி ஆண்டவரோடு பேசுங்க. எல்லாத்துக்கும் ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான் தோல் பதனிடுகிற ஒரு நாட்டமுள்ள இடத்துல என் கிராமம் அவ்வளவு நல்லது ஒண்ணும் இல்லை, என் குடும்பத்தார் அவ்வளவு ஒண்ணும். கொஞ்சம் வாயை தரங்களேன் ஐயா, கொஞ்சம் வாயை தரங்க. அண்ணே, தம்பி, சகோதரி, கொஞ்சம் வாயை தரங்களேன், வாயை தரங்களேன். எனக்கு புரியுது, சிலர்லாம் இடத்தை மாத்தலான்னு முடிவெடுக்கிறீங்களா? டோன்ட் சேஞ்ச் த பிளேஸ். வெளிச்சம் இருக்கிற இடக்கும் யுவர் பிளேஸ் இஸ் a landmark. யுவர் பிளேஸ் இஸ் a landmark. மசுகததா லியந்தரா, யுவர் பிளேஸ் இஸ் a landmark. உன் பிளேஸ் landmark. உன் பிளேஸ் கலெக்டர் ஆபீஸ் அல்ல landmark. யார் மேல வெளிச்சம் இருக்கிறதோ கையை தட்டும் போது அந்த அக்கினி விழுது, அக்கினி விழுது. கையை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓ
தப்பு பண்ணாதீங்க. அதே நாற்றம், அதே நாற்றம். உங்களை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல யாராவது எங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா நான் வர வேண்டாம்னு சொல்லுவேன். சூழ்நிலை சரியில்லை, சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் வெல். ஒருவேளை அவங்க வரும்போது நாற்றத்தை போன்ற விஷயங்கள் வந்தா எவ்வளவு நாட்கள் நான் அதற்காக அழுதிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீ குமட்டல் எடுக்கிற நாற்றம் உள்ள இடத்துல இருந்தாலும் கொர்நேலியுவுக்கு உன் மனம் தெரியும். என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, ஒரு வார்த்தை கண்ணை மூடுங்க, அது நான் தான் சொல்றவங்க ஒப்பு கொடுங்க. யோனத்தான மாதிரி பட்டணத்துக்கு போறீங்களா, சிலரோடு பேசுகிறா, don't go to the city. எல்லாரும் பட்டணத்துக்கு போறாங்க, எதுக்கு? அழைப்பு நிறைய வரும்னா இல்ல. if you have the light, கொஞ்சம் வாய் தரங்க. இவ்வளவுதான் சத்தம் இல்ல தங்கச்சி. அந்த நாட்டெல்லாம் மாறட்டும், நான் வெளியில வர்றேன்னு சொல்றீங்களா? என் அப்பாவை ரட்சிங்க அப்புறம் வர்றேன்னு சொல்றீங்களா? என் கூட பிறந்த தம்பியை ரட்சிங்க அப்புறம் வர்றேன்னு சொல்றீங்களா? இல்ல, நாற்றம் இருக்கும் போதே நீ வரவழைக்கப்படுவாய், நீ வரவழைக்கப்படுவாய். எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி அனுப்பினார், இவர்களை நான் வரவழைப்பேன். ஏன் சரக்கு இவங்களுக்குள்ள இருக்கிறது உண்மைன்னா, ஏன் வெளிச்சம் இருக்கிறது உண்மைன்னா, ஏன் பாரம் இருக்கிறது உண்மைன்னா, they will come out. அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். எத்தனை நாற்றம் உன்னை மூழ்கடிச்சாலும், எத்தனை சாட்சி குறைவு உன்னை மூழ்கடிச்சாலும் நீ வெளியே வருவாய், நீ வெளியே வருவாய். நீ பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவி இறங்கும். கைகளை தட்டி வாய்களை திறந்து 2 நிமிஷம் எல்லாருடைய கைகளும் தட்டப்படட்டும். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை, அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அழைத்தீரே. இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே. பாடுங்க. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஒரு தடவை கூட. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை
அழைத்தீரே. பாடுங்க. இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமாய் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமாய் தேவே. என் மேல விழுந்த வெளிச்சம் சரியான வெளிச்சமானால், நான் ரொம்ப பேச விரும்பல, நிறைய பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம், நிறைய கை தட்டிட்டோம். ஆனால் எனக்கு என் இருதயத்தில் பிரகாசித்த ஒரு லைட், உங்களுக்குள்ள சரியான லைட் விழுந்தது சரிதான்னா, எவ்வளவு நாற்றத்தில் நீங்கள் இருந்தாலும் வெளியே வருவீங்க. பிறந்த இடத்தை குற்றம் சொல்லாதீங்க, உங்கள் கிராமத்தை குற்றம் சொல்லாதீங்க. யோனத்தான் செய்த தப்பு என்ன தெரியுமா? காட்டை விட்டுட்டு பட்டணத்துக்கு போனான். இருக்கிற இடத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வேர்டு சொல்லுது, இந்த டனரி எங்க இருக்கும் தெரியுமா? இந்த தோல் 17 இடம் ஊருக்கு வெளியில், அவுட்ஸ்கட்ஸ் இன் டவுன், ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். ஏன்னா அப்போ இந்த கழிவு தண்ணீர் ஊருக்குள்ள வராது. தேடி வரலையா? தேடி வரலையா? ஆள் அனுப்பலையா? 3 மனுஷர்கள் உடனே தேடுகிறாங்க. சந்தேகப்படாம இறங்கி போ. ஐயோ, நான் இருக்கிற இடம், டோன்ட் வரி, த லைட். 16ஆம் அதிகாரத்தில் மாம்சம் இரத்தமும் அதை வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு இதை அந்த வெளிச்சம் நீ எந்த சிசேரியாவில் இருந்தால் யோப்பாவுக்கு ஆட்கள் தேடி வரும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம், தேங்க்யூ, ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. ஆதியாகமம் 21:13 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இஸ்மவேலை பார்த்து ஆபிரகாமுக்கு, அவனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். Because the seed, அவன் துஷ்ட மனுஷன். ஆனா கவனிங்க, ஆக்சிடென்டா விழுந்த விதை, தேவ திட்டம் இல்லாத இடத்துல விழுந்த விதை, இவனை ஒரு ஜாதியாக்க முடியுமானா? தேவ திட்டம் உள்ள இடத்துல ஒரு வெளிச்சம் கேட்கல. தேவ திட்டம் இல்லாத ஒருவன் மேல பைபிள்ல போட்டிருக்கு, உன்னிலே 12 பிரபுக்கள் வருவார்களானா ஈசாக்குக்கு என்ன நடக்கும்? 100 மடங்கு. கையை தட்டணும், வாய்களை திறக்கணும். உடரபலவ சந்தரதியா. தேவ திட்டம் இல்லாத ஒருவன் மேல விழுந்த விதை. கொஞ்சம் கவனிங்க. தேவ சித்தம் இல்லாத நாடியிலிருந்து கையெடுங்களேன், கொஞ்சம் உற்சாகமா இருங்க. தேவ திட்டம் இல்லாத ஒரு மனுஷன், தேவ திட்டம் இல்லாத ஒரு ஆகார், there is no plan. பாஸ்டர், ஒரு திட்டம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தெரியாம விழுந்துட்டதுனால அவனையும் ஒரு ஜாதியாக்குறேன். 20:17 வாசிச்சு பாருங்க வீட்டில் போய். அவனிலிருந்து 12 ராஜாக்கள் எழும்புவார்கள். இன்றைக்கு எகிப்து தேசத்தை மறைச்சு வைக்க முடியல. ஆகார் அரபு நாடு மறைந்திருக்கவில்லை. பிகாஸ் ஆஃப் த சீட். தேவ திட்டம் இல்லாத ஒருவன் மேல விழுந்த விதை மறைந்திருக்க கூடாதபடி வெளியே வருமானால், தேவ திட்டத்தோடு தேவ தரிசனத்தோடு, நான் கவனிங்க, உணர்ச்சி வசப்பட வேண்டாம், ஆனா உணர்வோம். தேவ திட்டம் இல்லாதவனை ஒரு ஜாதியாக்க முடியுமானா? புரியுதா தம்பிமாருக்கு, பிரதருக்கு, அண்ணே, சகோதரருக்கு புரியுதா? நான் வாலிபர்களுக்கு கேட்கிறேன். தேவ திட்டம் இல்லாத ஒரு ஆண்டவர் சொல்றார், அது விழுந்துச்சு. தேவையில்லாத இடத்துல விழுந்த ஒன்றை வளர்த்தி எடுக்கணும். அது ஓவித்தா இருந்ததுனால என் சிங்காசனத்தை நான் கனவீனப்படுத்த மாட்டேன்.
நான் ஜாதி ஆக்குவேன். அவன் காட்டு கழுத தான், பரியாசம் பண்றவன் தான், பரவாயில்ல உன் வித்து. அப்போ தெரிந்து விதைச்ச இடத்துல இது தெரியாம விதைச்சது, தப்பி பயிரானது. தெரிஞ்சு பயிரிட்டதுக்கு என்ன நடக்கும்? தெரிந்து கொண்டவன் என்ன சொல்ல வர்றாரு? என் சரக்கு இருந்துட்டுன்னா உள்ள, என் விதையில ஏதாவது ஒரு விதை உள்ள இருந்துட்டுன்னா that's it. ஒரு விதை, just one seed. இதை வெளிப்படுத்தும் போது நான் அழுவேன். ஆக்சிடென்டா விழுந்தது தானே இது? தேவ திட்டம் இல்லாம விழுந்தது, வழியிலேயே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்தது. ஆனா இதெல்லாம் நல்ல நிலம், இதெல்லாம் நல்ல நிலம், குட் லேண்ட், நல்ல நிலம். அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு தெரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்களே. மற்றவங்க இருந்து தூங்குங்க, மற்றவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். தெரியாம விழுந்த விதைக்கு இந்த வாழ்க்கை, தெரியாம விழுந்த விதைக்கு இவ்வளவு மேன்மை, தெரியாமல் விழுந்த விதைக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், தெரிந்து விழுந்த விதைக்கு என்ன செய்வார்? கையை உயர்த்தீர்களே, கையை உயர்த்தீர்களே. தெரியாம விதைச்சது இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு விதைச்சது. கையை உயர்த்திருங்க சீக்கிரம், நான் முடிக்கணும். தெரியாம விதைச்சது இல்லை. எங்கேயோ நீ இடையில இருந்து வந்த வேலைக்காரி இல்ல, என் ரத்தத்தினால கழுவப்பட்டு you are redeemed. கை தட்ட வேண்டாம், கையை உயர்த்துங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அது முதல் செஷன்ல அது நிறைவேறட்டும். இது தப்பி பயிரான ஊழியம் இல்ல, இது தப்பி பயிரான ஒரு முகாம் இல்ல. இது எங்கோ ஒரு பறவை எங்கேயோ கொத்தி கொண்டு வந்து போட்டு வளர்ந்த மரம் அல்ல. இது எங்கோ அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஒரு விதை அல்ல. இது பூர்வ காலத்துக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிலம். இதுல விதைக்கப்படுகிற ஒவ்வொன்றும் 100 மடங்கு. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்றீங்க? நீ தப்பி பயிரான நிலம் அல்ல, நீ தாராய் பயிரானதல்ல. முகாந்தரம் கொண்டு விதைத்தது உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறவனே சுதந்திரவாளி. கை தட்டணும்னா கை தட்டி வாய்களை திறந்து ஒன்னே ஒண்ணு அவருடையது உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க மறைய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அவருக்குள்ள ஒண்ணு எனக்குள்ள விழுந்துடணும். மெதுவா ஆமேன்னு சொல்லுங்க. என்ன? ஆமா. இது தெரியாம நீங்க எத்தனை முகாம் கலந்து கொண்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒண்ணு விழுந்துடட்டும், ஏதாவது ஒண்ணு விழுந்துடட்டும். ஆனா அந்த வெளிச்சம் எங்க பிரகாசிக்கும்? சொல்லி முடிப்போம். எங்க பிரகாசிக்கும்? யோவான் 1:5. அது வாசிங்க சீக்கிரமா. யோவான் 1:5. கை உயர்த்தி சொல்லுங்க. எங்க பிரகாசிக்குது? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குது. எங்க பிரகாசிக்குது? எங்க இருள் இருக்கோ அங்க பிரகாசிக்குது. எங்க இருள் இருக்கோ அங்க பிரகாசிக்குது. தேவனை பற்றி அறியாதது ஒரு இருள், தேவனுடைய சபையை பற்றி அறியாதது ஒரு இருள், இயேசுவை பற்றி அறியாதது ஒரு இருள். கவனிங்க, முடிப்போம். அப்போஸ்தலர் 9 வாசிக்க வேண்டாம். ஆசாரியர்களுக்கிட்ட நிருபம் கேட்டு எழுதி வாங்கி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கட்டி இழுத்து சீறி பாய்ந்து அவர்களை கொலை சாணம் பண்ணி கொண்டிருக்கையில் சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவன் மேல் விழுந்தது. இந்த ஒளி எங்க விழ விரும்புது தெரியுமா? இருளுள்ள மனதில்,
இருளுள்ள இடங்களில் விழ விரும்புகிறது. சபைனா என்ன, ஊழியம்னா என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன, நியாயப்பிரமாணம் என்று சொல்லி பாரம்பரியத்தில் இருளடைந்திருந்த அந்த பவுல் மேல இந்த ஒளி விழுவதற்கு காத்திருந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த இருளுள்ள இடத்தில் வெளிச்சம் பிரகாசித்திருந்தது. அவனோடு பிரயாணப்பட்டவர்கள் சுற்றிலும் பார்த்தும் ஒன்றும் அவர்களால் உணர முடியவில்லை. ஏனென்றால் இது அவன் மேல் விழ வேண்டிய வெளிச்சம். இல்லா பக்கம் தூராசியாத்தா. கவனிங்க, எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இந்த வெளிச்சம் விழப்போகிறது. வெளிச்சம் விழப்போகிறது. எஸ், மனதில் இருக்கிற இருள், ஆவிக்குரிய இருள், வாலிபத்தில் இருக்கிற பாவ இருள், எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இந்த வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. ஆழத்தில் இருள் இருந்தது. ஓ, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் இருளிலே உட்கார்ந்தால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இந்த வெளிச்சம் யாருக்குள்ள பிரகாசிக்க விரும்பினது, பிடித்தது? இருளுள்ள இடத்தில். 3 காரணங்கள் சொல்லி நான் பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். நம்பர் 1, இருளுள்ள இடத்தில் பிரகாசிக்க விரும்புகிறார். கலாத்தியர் 1:15 பவுல் சொல்றார், தாயின் கருவிலேயே கர்த்தர் என்னை தமக்காக தெரிந்து கொண்டதுனால என்னை பிரகாசித்தார். 3, ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பிறகு சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பவுல் மேல் அந்த வெளிச்சம் விழுவதற்கு காரணமாய் அமைந்தது. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. ஒருவேளை இருளா இருந்தால் என் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லது தாயின் கருவிலேயே கர்த்தர் சிலரை தெரிந்து கொண்டதுனால அவர்கள் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். இந்த 2ம் இல்லைனாலும் யாரோ ஒருவருடைய ஜெபம் உங்க மேல அந்த வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்கு உதவியாக இருக்க போகிறது. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்திடலாம். எதுவுமே எனக்கு மனசுல ஆகல அப்படின்னாலும் எனக்குள்ள பிரகாசித்திருக்கிற வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சமானால் நான் மறைந்திருக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா? ஒரே ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுபுத்திரருக்கு வெளிச்சமாயிருந்தது, ஒளியாயிருந்தது. எல்லாரும் வாய் திறக்கலாம். உங்களுக்குள்ள பிரகாசித்திருக்கிற வெளிச்சம் தேவன் அருளின வெளிச்சமானால், அபிஷேகம் தேவனால் தரப்பட்டதானால், அந்த வியாக்கியானம் தேவனால் தரப்பட்டதானால், யாரும் இப்ப கை தட்ட வேண்டாம், வலது கரங்களை உயர்த்துங்க. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் வாய்களை திறங்க. தகப்பன்மார், ஊழியக்காரர்கள் யாராவது வாயை திறந்து ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சதுன்னா ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்துருங்களேன் ப்ளீஸ். உங்க சத்தங்கள் உயர்த்தப்படட்டும். உங்க சத்தங்கள் உயர்த்தப்படட்டும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாம் சரின்னு தோணும். ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் எல்லாம் சரின்னு தோணும், சாதிச்சுட்டேன்னு தோணும். ஆனா ஒரு வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும் போது சில விஷயங்கள் தவறுன்னு தோணும், சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையேன்னு தோணும். ஐயோ, நான் ஒண்ணுமே செய்யலையே என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தலாம். வேகமா வேகமா வேகமா. தேங்க்யூ. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். 2 நிமிஷம் உங்க வாயை திறங்க. 2 நிமிஷம். நம்ம மேல பிரகாசிக்கிற வெளிச்சம் சரியா இருக்கட்டும். நீங்க வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. 2 வார்த்தை சத்தமா ஜெபிச்சிருங்க. உங்க சத்தம் மட்டும் உயரட்டும். இஸ்மவேல் தான், ஆனா விழுந்து வித்து ஆபிரகாமுடைய விதை. யாராய் வேண்டுமானால் இருந்து போட்டோம். தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டிலே நான் இருந்தாலும், நாற்றம் எடுக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும், எனக்குள்ள பிரகாசித்திருக்கிற வெளிச்சம் சரியா இருக்குமானால் இனி நான் மறைந்திருக்க முடியாது. இனி நான் மறைந்திருக்க முடியாது. இனி நான் மறைந்திருக்க முடியாது. அந்த தைரியம் உள்ளவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். இடத்தை பார்க்காதீங்க, உங்க பின்னணியை பார்க்காதீங்க,
உங்க குடும்ப நோக்கத்தை பார்க்காதீங்க, உங்க படிப்பை பார்க்காதீங்க, உங்க சுற்று வட்டாரத்தை பார்க்காதீங்க. 2 வார்த்தை சத்தத்தை உயர்த்தலாமா? 2 வார்த்தை சத்தத்தை உயர்த்தலாமா? இப்ப அது எங்க பிரகாசிக்க போறது தெரியுமா? 3 தகுதி எங்கெல்லாம் பிரகாசிக்க போகுது தெரியுமா? எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பிரகாசிக்க போகுது. இப்போ எந்தெந்த எல்லைகளில் எனக்கு இருள் இருக்குன்னு சொல்றீங்களோ அங்கெங்கெல்லாம் இந்த வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. 2, யாரையெல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்கள் மேல அது பிரகாசிக்க போகிறது. யார் யாருக்கெல்லாம் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அவர்கள் மேல் ஜெபிங்க 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 ஜெபிங்க. வாய்களை தரங்க. சாலமோன் ராஜாவாகணும்னு விரும்பல, அவன் ராஜாவாகணும்னு ஆசைப்படல. ஆனா பட்சேபால் தாவீதினிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் விண்ணப்பத்தை கேட்டு, அவள் ஜெபத்தை கேட்டு சாலமோனை ராஜாவாக்கினது போல இங்க இருக்கிற சிலர் நீங்க விரும்பல, ஆனா ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. சபை ஊக்கமாய் ஜெபிக்கிறது. அதை மனதில் வைத்து சிலர் மேல சில வெளிச்சம் விழ போகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்ல கை தட்டுங்க. பரிசுத்த பிதாவே, நீ சொன்ன வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது எங்கெங்க இருள் இருக்கிறதோ அங்கங்கே உடைய வெளிச்சம்